இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க அனைவரும் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இந்த வீடியோவில் நாம் கெப்பாசிட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கெப்பாசிட்டன்ஸ் அண்டு அதனுடைய கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எஸ், கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னாலே நமக்கு இந்த சிம்பிள் தான் ஞாபகம் வரும். எஸ், எல்லாருக்குமே இந்த சிம்பிள் ஞாபகம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்கான ஒரு சின்ன டெஃபினேஷன் நான் கொடுக்குறேன். சின்ன டெஃபினேஷன், குட்டி டெஃபினேஷன், ரொம்ப பெருசாக வேணாம், அறுவை போட விரும்பலை. டூ கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ், any two conducting bodies, okay, any two conducting bodies, இது ஒரு conducting body, அதே மாதிரி இது ஒரு conducting body, any two conducting body, okay, ரெண்டு பிளேட் நான் எடுத்திருக்கேன். ஓகே, இது வந்து கடையில் வந்து நம்ம சார்ஜ் வோல்டேஜ் கொடுக்கலாம், சோர்ஸ். Yes, any two conducting bodies separated by free space or dielectric material forms capacitance. ஓகேங்களா, புரிஞ்சுதா? ரெண்டு பிளேட் இருக்குது, டூ கண்டக்டிங் பாடிஸ் இருக்குது. இந்த டூ கண்டக்டிங் பாடிஸை நான் வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ்லேயோ அல்லது டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலில் வைக்கும்போது கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகுது. இது நீங்கள் கொஞ்சம் விஷுவல் பண்ணுங்கள். இது விஷுவல் பண்ணுறது தவிர வேறு வழியே கிடையாது. இதுக்கு மேலே நான் ரொம்ப தீவிரமாக உள்ளே போக விரும்பலை. இவ்வளோதான் என் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா, என்ன டெஃபினேஷன் என்ன? எனி ஓகே, ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டோம். இதுக்கு மேலே நான் உள்ளுக்குள்ளே போய் நான் உங்களை குழப்ப விரும்பலை. இதுவே போதுமானது. உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தான் நம்ம இப்போதைக்கு மெயினாக கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எஸ், எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டன்ஸ், இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாபிக் இது. இதில் நம்ம E = 1/2 CV²ங்கிறது நம்ம ஆல்ரெடி +2லேயே டெரிவேஷன் எல்லாமே பார்த்துருப்போம். நான் அந்த டெரிவேஷன் இங்கே டெரிவேட் பண்ண விரும்பலை, ஏன்னா டைம் தான் அது எடுக்கும். ஓகேங்களா, ஈங்கிறது என்ன? 1/2 CV². இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். EEE படித்தவங்க எல்லாருக்குமே 1/2 CV² அப்படிங்கிறது ஒரு காமனாகவே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு ஃபார்முலா. சி அப்படிங்கிறது என்ன? Q/V. இதுவுமே நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஒரு சில இடங்களில். எஸ், இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்ன வரும்? இது ஒரு ஃபார்முலா, இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. 1/2 CVங்கிறது என்ன? Q² / V². விக்கு பதிலாக Q² / C² வரும். ஓகேங்களா, Q² / C². ஏன்னா விங்கிறது என்ன வரும்? விங்கிறது Q/C, கரெக்டுங்களா? அப்போது Q² / C². ஃபைன். அப்போது சியும் கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்போது இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. Q² / 2C. இதையுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகே, அப்புறம் எனர்ஜி ஸ்டோர்டு இன் யூனிட் ஏரியா அல்லது எனர்ஜி டென்சிட்டி இன் கெப்பாசிட்டன்ஸ். எனர்ஜி ஸ்டோர்டு இன் யூனிட் ஏரியா, எனர்ஜி ஸ்டோர்டு இன் யூனிட் ஏரியா or energy density in capacitance. Energy density in capacitance என்ன வரும்னா, E அப்படிங்கிறது 1/2 எப்சிலான் E². ஓகே, இது வந்து இப்போ வேறு ஏதாவது சிம்பிளில் சொல்லலாம். இதை நம்ம டபிள்யூன்னு சொல்லலாம் அல்லது ஒமேகான்னு சொல்லலாம். ஓகே, ஃபைன். இது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, இதை நம்ம டிரைவ்லாம் பண்ணோன்னா கண்டிப்பாக டைம் தாங்க அதிகமாக போகும். ஸோ மேக்ஸிமம் நான் டிரைவ் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஓகே, நீங்கள் பேனிக் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை சார், டிரைவ் பண்ண மாட்டேங்கன்னா டிரைவ் பண்ணணுனாலுமே நீங்கள் கடைசியில் லாஸ்ட்டில் வந்து என்ன செய்ய போகிறீங்க, ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா, கடைசி ஃபார்முலா தான் பார்க்க போகிறீங்க.
நானும் உங்கள் டயத்தை வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ டேரெக்டாகவே நடத்திட்டேன்னா ஈஸியாக இருக்கும்ல. எஸ், கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது parallel plate capacitance. Parallel plate capacitance. ஓகே, ஒன்றும் இல்லை, சிம்பிள். இது Z, இது X, இது Y. ஓகே, X, Y, Z. இதில் நான் 2 parallel plate எடுக்கிறேன். இது ஒரு parallel plate, இதுவும் ஒரு parallel plate. இந்த 2 parallel பிளேட்டும் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா D அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் நம்ம என்ன செய்கிறோம், பிரித்து வைக்கிறோம். இதோட டிஸ்டன்ஸ் என்ன, D. ஓகே, ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜ். ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜ். இதுக்கு மேலே நம்ம இதில் பெரிய டெரிவேஷன்லாம் பார்க்க வேணாம். இதுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன, D. இது வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா என்ன, A. இதில் உருவாகக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ், இதுதான் நமக்கு முக்கியம். இந்த கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா தான் நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். A எக்ஸிலாங் டிவைடட் பை D. இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். அது என்ன சார் எக்ஸிலாங் கேட்டிங்கன்னா, எக்ஸிலாங் அப்படிங்கிறது எக்ஸிலாங் 0 எக்ஸிலாங் R. ஓகேவா, ஏரில் வந்து எக்ஸிலாங் R என்னவாயிடும், எக்ஸிலாங் R ஈக்குவல் டு 1 ஃபார் ஏர். ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து ஏரில் என்ன சொல்லுவோம், ஃப்ரீ ஸ்பேஸில் A எக்ஸிலாங் 0 டிவைடட் பை D அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். டோன்ட் வரி, நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இது எல்லாத்துக்கான சொல்யூஷனுமே கிடச்சிரும். பட் இதே parallel plate கான்செப்டில் ஒரு புது கான்செப்ட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரீ ஸ்பேஸில் ஏதாவது ஒரு லேயர், இந்த ஃப்ரீ ஸ்பேஸில் ஒரு கிளாஸை நான் வைக்கிறேன் அப்படின்னா, இது இந்த ஃப்ரீ ஸ்பேஸில் நான் ஒரு கிளாஸை வைக்கிறேன், அதனோட திக்னஸ் சம்திங். ஓகே, அந்த கிளாஸுக்கு மேலே ஒரு பேப்பர் இருக்குது, அந்த இது கிளாஸ். ஓகேங்களா, இது கிளாஸ் திக்னஸ் என்ன, A அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, அதுவே அதுக்கு மேலே ஒரு பேப்பர் இருக்குது, அதனோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரோட திக்னஸ் B அப்படின்னு வச்சுக்கிட்டா, இப்போ ஃபார்முலா என்ன செய்யும்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நம்ம ரொம்ப தான் சொல்கிறேன், நான் ரொம்ப டெக்னிக்கலாக கொண்டு போக விரும்பல, சிம்பிளாக தான் எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போ என்ன வரும்னா A எக்ஸிலாங் டிவைடட் பை D வராது, அதுக்கு பதிலாக Dக்கு பதிலாக என்ன வரும்னா D1 பை எக்ஸிலாங் 1 ப்ளஸ் D2 பை எக்ஸிலாங் 2 அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா, ஒன்றும் ஒரி பண்ண வேணாம், இது பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அப்படி சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கான்செப்ட் மேலே உள்ள அந்த ஒரு பயம்ங்கிறது போயிடும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் parallel plate capacitance. நீங்கள் கோச்சிக்கிறது எனக்கு புரியுது. நீங்கள் எந்த புக் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரி டெஃபினேஷன், இது எக்ஸ்ப்ளனேஷனே இருக்காது. எலக்ட்ரிக் ஃபீல்டு போட்டிருப்பாங்க, அடிஷன் பண்ணியிருப்பாங்க, ஃபுல்லாக இன்டெக்ரலாக போட்டிருப்பாங்க. நான் ஏன் வந்து அதெல்லாம் போடல அப்படின்னா, எண்ட் ஆஃப் தி டே எல்லாருமே இந்த ஃபைனல் இந்த பாக்ஸில் போட்டுக்கிறது தான் படிக்க போகிறீங்க. எதுக்கு போட்டு நம்ம அவ்வளோ பெருசாக, அதுவும் இல்லாமல் இது யூடியூப் கோர்ஸ், இது நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக நடத்த போதும் இல்லை. ஆல்ரெடி நம்ம 6 சப்ஜெக்ட்ஸ் கிளியராக நடத்திட்டோம். திருப்பி நடத்துறது எனக்கும் கொஞ்சம் கடுப்பாகுது. ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் நீங்கள் 6 சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக 6 ப்ளஸ் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் நம்ம ஃபுல்லாக நடத்திட்டோம், தெளிவாக நடத்திட்டோம். கரெக்டுங்களா, ஸோ அவ்வளோ படிச்சிட்டோம். அப்படிங்கிறதுனால EMFTயுமே நம்ம ரொம்ப விரிவாக நடத்தணும்னா நமக்கு டைம் பத்தாது. ஓகேங்களா, நான் கொஞ்சம் சீக்கிரமாக EMFT முடிச்சு அது பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ், இது மேக்ஸிமம் பாசிபிள் சப்போர்ட் நம்ம யூடியூப்பில் கொடுத்துறோம். இது கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸாமினேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் நினைக்கலாம் இது இப்போ எக்ஸாம்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லை நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கும்போது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இல்லாமல் போகும். ஸோ இது போதும். ஓகேங்களா, ரைட். நீங்கள் யூனிவர்சிட்டி எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தேவை. ரைட், அடுத்து பார்த்தீங்கன்னா கோஆக்சியல் கேபிள் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, ஒன்றும் இல்லை, இதுக்கும் நான் பெரிய விளக்கம்லாம் கொடுக்க போகிறது இல்லைங்க. பாருங்கள், சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். இது Z X Y. ஓகே, X Y Z. ஓகேவா, இதில் இன்னர் ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா R, A அப்படிங்கிற இன்னர் ரேடியஸ் இருக்குது.
கோஆக்சியல் கேபிள் அப்படிங்கிறதுனால இப்படி போகும். ஓகே, இது ரேடியஸ் என்ன ஏ. இது என்ன சார்ஜ் இது வந்து பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வச்சுக்கலாம். நெகட்டிவ் சார்ஜ்னு இருக்குது. ஓகே, இது இன்னர் ரேடியஸ். அவுட்டர் ரேடியஸ் இது அவுட்டர் ரேடியஸ் பி அப்படிங்கிற அவுட்டர் ரேடியஸ். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போகும். ஓகே, இந்த கோஆக்சியல் கேபிளோட லென்த் பார்த்தீங்கன்னா எல். ஓகே, இதுதான் எல் லென்த்து. வேற என்ன, ஏ அப்படிங்கிறது இன்னர் ரேடியஸ், பி அப்படிங்கிறது என்ன அவுட்டர் ரேடியஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ். ஜஸ்ட் லைக் தட் தெரிஞ்சுக்கோங்க. அந்த டயக்ராம் கூட தேவையில்லை தான் என்ன கேட்டிங்கன்னா, சும்மா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறது. ஓகேவா, உங்களுக்கு தேவை எண்ட் ஆஃப் தி டே இது வந்து கோஆக்சியல் கேபிள் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுனால நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், டக்குன்னு ஃபார்முலா போட்டு தான் ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேவா, இதுக்கு டெரிவேஷன் இருக்குது. டெரிவேஷன் வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். ஓகே, இதுக்கு அப்போ என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சி அப்படிங்கிறது 2π எக்ஸிலாங் 0 கோஆக்சியல் கேபிளோட லென்த்து டிவைடட் பை நேச்சுரல் லாக் பி பை ஏ. பிங்கிறது என்ன, ஏங்கிறது என்ன, பி அப்படிங்கிறது அவுட்டர் ரேடியஸ். ஏங்கிறது என்ன, இன்னர் ரேடியஸ். போதுமானது, இந்த அளவுக்கு போதும். பார்த்தீங்கன்னா மறந்துட்ட முக்கியமான ஒன்று, ஃபேரட்டுங்க. கெப்பாசிட்டன்ஸோடைய யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபேரட். இது ரொம்ப முக்கியம். எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் தெரியும். கெப்பாசிட்டன்ஸ் என்ன, ஃபேரட். எஃப்னு சொல்லுவோம், ஃபேரட். ஓகே ஃபைன். இப்போ அடுத்து என்ன, ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர் சேம். இதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தேவைப்படாது, சிம்பிளாக நம்ம முடிச்சிடலாம். ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டன்ஸ், இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் பாருங்க. எக்ஸ் ஒய் இசட். ஓகே, ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இன்னர் ரேடியஸ் இருக்குது, அவுட்டர் ரேடியஸும் இருக்குது. சிம்பிளாக முடிச்சிடலாம், ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கலாம், இது நெகட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கலாம். இது வந்து ஏ அப்படிங்கிற இன்னர் ரேடியஸ், இது பி அப்படிங்கிற அவுட்டர் ரேடியஸ். அவ்வளோதான், இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இது போதுமானது, ரொம்ப இழுக்க வேணாம். கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா என்ன வரும், 4π எக்ஸிலாங் 0 எக்ஸிலாங் ஆர். சாரி, போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிலாங் ஆரை மிஸ் பண்ணிட்டேன். சாரி வெயிட் பண்ணுங்கள். எக்ஸிலாங் 0 மட்டும் போட்டுருந்தேன், எக்ஸிலாங் 0 எக்ஸிலாங் ஆர். ஓகேங்களா, நம்ம எக்ஸிலாங் மட்டும் போடுவோமா, எதுக்கு தேவையில்லாத கான்ட்ரவர்சி. எக்ஸிலாங் போட்டோம் அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. எக்ஸிலாங் 2π எக்ஸிலாங் எல் டிவைடட் பை எல்என். அதே மாதிரி எக்ஸிலாங் மட்டும் போடலாம் அங்கேயும், 4π எக்ஸிலாங் டிவைடட் பை 1 இன்னர் ரேடியஸ் மைனஸ் 1 அவுட்டர் ரேடியஸ். ஓகேவா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகே ரைட். இது போக கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரியஸ் வரும், பேரலல் வரும், நிறைய விஷயங்கள் வரப்போகுது. நம்ம அதெல்லாம் வந்துட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன செய்யலாம், விரிவாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த செஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம பேரலல் பிளேட்டுக்கு மட்டும் ஒரு 15 நிமிஷம், கோஆக்சியல் கேபிளுக்கு மட்டும் ஒரு 15 நிமிஷம், ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டன்ஸுக்கு மட்டும் ஒரு 15 நிமிஷம்னு சொல்லி 45 நிமிஷம் நடத்த வேண்டிய கிளாஸ். ஜஸ்ட் அந்த டாப்பிக்குடைய ஃபார்முலாஸ் மட்டும் எழுதி போட்டு மூவ் பண்ணுறேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அது இதுவே போதுங்கிறது தான் என்னை பொறுத்தவரை. ஏன்னா நம்ம வந்து தியரிக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் சொல்கிறது ஜஸ்ட் லைக் தட், அதில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் பண்ணிங்க. ஏன்னா நம்ம இப்போ ஃபுல்லாகவே நடத்தினாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு குழப்பற மாதிரி தான் இருக்க போகுது. கரெக்டுங்களா, கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரியஸ் அண்ட் பேரலல் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் முன்னாடியே. ஸோ அதனால் நான் அதுக்குள்ளே ரொம்ப விரிவாக போக போகிறது இல்லை. சீரியஸ் கெப்பாசிட்டன்ஸ் என்ன சார் வரும், கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரியஸ் என்ன வரும், நம்ம ஆல்ரெடி ஈக்குவலன்ட் சர்க்யூட்லேயே படிச்சிட்டோம். கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரியஸ் என்ன வரும், சி ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது
C1 C2 கரெக்டுங்களா? சரி, 1/C1 அப்படி வரும் C ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது. அதே மாதிரி பேரலில் வந்து பார்த்தீங்கன்னா C1 + C2ன்னு வரும். ஓகேங்களா? நம்ம இப்போ அதுக்குள்ளே போக வேணாம், நமக்கு தேவையில்லாத டைம் தான் வேஸ்ட்டு. ஃபைன். ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நாம் இது பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறோம். கேட் ப்ராப்ளம்ஸ் இதில் வந்து உள்ளடக்கம். ஓகே, யா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.